நீங்கன்னா நான் நடந்த தண்ணீர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். நீங்கன்னா நான் நடந்து வரணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? இந்த பேதுரு ஆண்டவர் சித்தப்படி தான் நடக்கிறார். ஆண்டவர் கூப்பிட்டு தான் என்ன பண்றாரு? நடக்கிறார். எங்க நடந்தாரு? தரையில நடந்த கால் இப்ப எங்க நடக்குது? அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்கு சோதனை போராட்டம் ஏன் கொடுக்கிறாருன்னா, உன் விசுவாசம் செயல்படும். ஆமென். உன் விசுவாசம் அநேக நேரம் மரித்த நிலைமையில இருக்குது. உன் விசுவாசம் தூங்கி கொண்டு இருக்குது. அதனாலதான் கர்த்தர் உன் நடையை மாத்துறார். ஆமென். இதுவரைக்கும் ஏன் போன மாசம் நடந்த மாதிரி இந்த மாசம் நடக்க மாட்டேது? நடக்காது. நீ நினைக்கிற ஒரே மாதிரி ஓடிடும், ஒரே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும், ஒரே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்காது. பக்கத்துல கை கொடுத்துருங்க, ஒரே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு நேரம் தரையில் நடப்பீங்க சித்ரா சிஸ்டர், அடுத்த தண்ணிக்குள்ள நடப்பீங்க. உடனே எல்லாம் பார்ப்பா, என்ன தண்ணிக்குள்ள நடக்கிற, என்ன இந்த பிரச்சனைக்குள்ள நடக்கிற, என்ன உனக்கு மட்டும் வினோதமா பிரச்சனை நடந்திருக்கு, உனக்கு மட்டும் தான் பிரச்சனை வினோதமா இருக்கும், ஆனா உனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்காது. புரியுது? உங்களுக்கு மட்டும்தான் வினோதமான பிரச்சனைகள் வரும், ஆனா உங்களுக்கு மட்டும் ஒண்ணும் நடக்காது. ஏன்? கர்த்தர் இருக்கிறார் கூட. ஆமென். என்ன நடந்தது? இவன் மட்டும் வித்தியாசமா தண்ணியில் நடக்கிறான், மத்த 11 பேர் போட்டுல உட்கார்ந்துக்கிறாங்க. ஆனா வேதம் சரித்திரம் எழுதுறது, ஒரு மனுஷன் தண்ணியில நடந்தான்னு எழுதப்படுகிறது இங்கதான். அல்லேலூயா சொல்லுவோமா? பேதுரு தான் நடந்தான். ஆமென். நீங்க விசுவாசத்துல இருந்தீங்க, என்ன வேணாலும் கர்த்தரை கேளுங்க, என்ன வேணாலும் சூழ்நிலை கேளுங்க, கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஏன் நீங்க உங்களுக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது? நீங்க பெருசா கேட்கறது இல்லை ஆண்டவர்கிட்ட. பெரிய காரியங்களுக்கு உடன்பட்டு போக மாட்டேங்க. புதுசா ஏன் வீடு கட்ட பயப்படுறீங்க? விசுவாசம் இல்ல. புதுசா ஏன் விசேஷம் வைக்க பயப்படுறீங்க? விசுவாசம் இல்ல. ஏன் புதுசா ஒரு காரியத்தை செய்ய வரமாட்டேது? விசுவாசம் இல்ல. அதனாலதான் அன்னைக்கு நேரத்தில் ஆண்டவர் எழுப்புறார். இருக்கிற பிரச்சனையை வச்சு அவனை எழுப்புவோம். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா சொல்லுவோம். நீங்க நினைச்சுக்கிறீங்க பக்தினால நல்லா வரும், பக்தினால வராது, விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். ஆமென். விசுவாசம் இல்ல, பக்தினால கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது, சத்தமா சொல்லுங்க, பக்தி இருக்கு போட்டுக்க, விசுவாசம் போட்டுருக்க. விசுவாசம், விசுவாசம்னா என்ன? நான் அறியாத தேவன் எனக்குள்ள இருக்கிறார், அதான் விசுவாசம். என்கிட்ட ஆண்டவர் இருக்கிறார்ப்பா, எங்க காட்டு காட்டு காணா, கண்ணில் காட்ட முடியல, ஆனா உங்களுக்கு ஒரு விசுவாசம், கர்த்தர் என்னோட என் கையை பிடித்திருக்கிறார். ஆமென். சாமி பாரு சாமி பாரு சாமி பாருன்னு எதையே காட்டுவாங்க. சாமி இது இல்ல, உனக்குள்ள இருக்கிற சாமி. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா சொல்லுவோம். அதான் விசுவாசம்.